ஹலோ गाइस, இன்னைக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து சிக்கன் சமைக்கிறேன்னாங்க. அது வந்து நான் சண்டே பிளாக்ஸில் போடுறேன். டக்குன்னு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹாய் மக்களே, இன்னைக்கு சண்டே சமையல். எல்லார் வீட்லேயும் சிக்கன், மட்டன், மீன் எல்லாம் எடுத்துருப்பீங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்துருக்கோம். அது சமைக்கிறதுக்கு சண்டே பிளாக்ஸ். இன்னைக்கு அந்த சிக்கனுக்கு 2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, தக்காளி ஒரு 5 பழம், நல்ல பழமாக அறுத்து வச்சுக்கணும். இதில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, சும்மா ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு, இதை மிக்சியில் வச்சு நல்லா கரன்னு வலுவலுன்னு அரைச்சிக்கணும். இது தக்காளி, அந்த சிக்கனை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அடுத்து பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அடுத்து சமையல் அறைக்கு போமா? ஹலோ गाइस, இன்னைக்கு வந்து அப்பத்தா சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வாங்க போய் உள்ளே பார்ப்போம். சிக்கனு இது தாளிக்க வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், தேங்காய் சில்லு. இப்போ முதல்ல மிக்சி ஜார் எடுத்து இந்த மிளகு சீரகத்தை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். गाइस, நம்ம வந்து 2 வாட்டி அரைக்கணும். அப்போதான் நல்லா பதம் பார்த்து வரும். தூள் மாதிரி வரணும் நம்மளுக்கு. गाइस, நம்ம வந்து நைஸாக 3 தடவை அரைக்கணும். அதுக்கடுத்து அது தூள் மாதிரி வரணும். அதாவது தூள்னா மண், சாஃப்ட் மண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வரணும். இது கூட வந்து நைஸாக அரைப்பட்டுருச்சு. இது கூட வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய் சில்லு, இதையும் போட்டு அரைக்கணும். டயர்ட் ஆகிட்டாங்க எங்கள் அப்பா. அதனால போய் காஃபி குடிக்க போகிறாங்க. நான் அவங்க காஃபி குடிக்க போகிறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஜீனி பால் போட்டுருவாங்க. நம்மளும் காஃபி குடிப்போமா? அரைச்சு இந்த தக்காளியை உள்ள போட்டு நல்லா விழுது மாதிரி அரைக்கணும். இந்த பதத்தில் வந்து நல்லா விழுது மாதிரி அரைக்கணும். அரைச்ச பின்னாடி அடுப்பை பற்ற வச்சு வானவில் காய வைக்க வேண்டும். நல்லா காஞ்ச பின்னாடி நல்லெண்ணெய் அது ஊத்துனா டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. அம்மாவுக்கு அந்த கொழுப்பு சத்து அப்படின்றோம்ல, அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு மிளகு, சீரகம்லாம் சேர்த்துருக்கோம். அதனால அதை பத்தி பயப்படவே தேவையில்லை. இவ்வளவு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு, இந்த அளவுக்கு. சோம்பு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் ரொம்ப போட்டு அது நல்லா வெடிக்கணும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு போடுங்க, வாசமா இருக்கும். அதுக்குதான் கருவேப்பிலை சேர்க்கறது. அது ஆரோக்கியமாகவும் உள்ளது. நம்ம என்ன செய்வோம், சாப்பிட தூக்கி கீழே போட்டுருவோம். அப்போ இதில் வந்துச்சுன்னா அந்த சாறு பூரா வந்து குழம்போட ஜாயிண்ட் ஆயிடும். அதில் இந்த சிக்கனை நல்லா கழுவணும். கழுவி வேற ஒரு பாத்திரத்துக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவணும்.
ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவி எடுக்கலாம். போடுங்க அப்புறம் போட்டு வேக வைக்க வச்சுருவோம். இது வந்து செகண்ட் டைம் கழுவுறது. தேவையில்லாத வேஸ்ட்டாக இன்னொரு பாத்திரத்தை எடுத்து ஊற்றிடணும். கொஞ்சம் மாறிடுச்சா அந்த மஞ்சள் கலர் வந்து ஊற்றணும் சிக்கன்ல. நல்லா சுத்தமாக கழிப்புன்னா ஒரு இது டேஸ்ட் மாறிடும். சிக்கனோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அதனால 2வது கழுவையில் இந்த மாதிரி லைட்டாக கழுவுனா போதும். இந்த அளவுக்கு வெந்துடணும் நல்லா. அதாவது ரொம்ப கரையில் ஆயிடக்கூடாது, ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இது வந்து அரைப்பதம் வேக வச்சிருக்கேன். அதில் இந்த கழுவி வச்சிருக்கேன் சிக்கன் இருக்குல்ல, நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அப்படி கிண்டி விடணும். விரட்டிக்கின்னா தான் அந்த எண்ணெய், வெங்காயம், மிளகா, காரம் இது கூட வந்து எல்லா பக்கம் போகும். ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக விடணும். இதை மூடி வச்சு வேக விடணும். வெயிட் போட்டுடணும் மேலே ஒரு விசில் வர்ற வரைக்கும். நம்ம கொஞ்ச நேரம் அந்த பிரேக் எடுத்துக்கலாம். சமைக்கிறது அடுப்பில் இருக்க வேகுது. கலர் மாதிரி இருக்கா? இது வந்து இன்னும் பத்தாது. ஒரு கிண்டு இப்படி நல்லா அப்படி பரட்டி விட்டுட்டு அப்போ 10 நிமிஷம் சொன்னேன்னா இப்போ ஒரு 5 செகண்ட் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாகிருக்கு பாருங்களா. அந்த இன்னும் 1 2 இருக்கா, ஒரு 5 செகண்ட் போட்டு லைட்டாக வெயிட்டு. அதுக்கடையில் வந்து இது வந்து வீட்டில் அரைச்ச மசால் வேணும். இதில் மசாலுக்கு என்னென்ன தேவையோ அதை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசால் தான் போடணும். அப்போ அதை எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், இந்த விழுது அது நல்லா வந்த பின்னாடி